ஏய் நிறுத்து வண்டி புக்கு இன்சூரன்ஸு உன் லைசன்ஸ் எடுத்துன்னு வா. சார் எல்லாமே ஃபோனில் சாஃப்ட் காப்பியாக இருக்குது சார். புரியல. ஃபோனில் இருக்குது. பரவாயில்ல கொடுப்பா. பாருங்க சார். பேர் என்னது? திலீபன் சார். திலீபன். ஓகே. வண்டி யார் பேரில் இருக்கு? என் பேரில் தான் சார் இது. ஓகே சரி. வந்து ஹெல்மெட் போடல, ஒரு 1000 ரூபாய் ஃபைன் வந்து கோர்ட்டில் கட்டிக்கோ. இங்கே தான் சார், பக்கத்தில் தான் சார் வீடு. அதுதானா ஹெல்மெட் போடணும். நீ பக்கத்து வீடாக கூட இரு, அதில் ஹெல்மெட் போடணும். 1000 ரூபாய் ஃபைன் போட்டு கொடுத்துருங்க. அப்படிங்க சார். ஒரு டவுட்டு சார். சொல்லுங்க. 2 வீலர்ல 3 பேர் போகக்கூடாது சொல்றீங்க, ட்ரிபிள்ஸ் போகக்கூடாதுன்றீங்க. அதுல 3 பேர் போறதுக்கு இடமும் இருக்குது, அதை ஓட்டுறதுக்கு தெம்பும் இருக்குது. ஆனா ஏன் போகக்கூடாதுன்றீங்க? போகக்கூடாதுன்னா 2 வீலர்னா 2 பேர் தான் போகணும். அதுக்கு பேரே 2 வீலர். அதான் 2 பேர் தான் போகணும். 3 பேர் போனா சேஃப்டி இல்ல சார். அப்போ 4 வீலர்னா 4 பேர் தான் போகணுமா? பஸ்ல 4 டயர் தான் இருக்குது, 4 பேர் தான் போகணுமா? 40 பேர் சீட்டு தான் கொடுத்துக்கிறீங்க, அதுல 60 பேர் 50 பேர் ஏத்துறீங்க. அதெல்லாம் நியாயமா சார்? தம்பி, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, புரியுதா? அதனாலதான் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது. ஓகே, இதெல்லாம் நம்ம ரூல்ஸ் எல்லாம் பேசக்கூடாது. நீங்க போங்க. நீங்க ஒழுங்கா இருந்தா சார் நாங்க ஒழுங்கா இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்களே ஒரு தப்பு பண்றீங்கன்னா அதை நாங்க பார்த்தா நாங்களும் தப்பு பண்ண தோணும். நீங்க ஃபர்ஸ்ட் மாறுங்க, அடுத்து நாங்களும் மாறுறோம். என்ன வேணும் உங்களுக்கு? நான் தெரிஞ்சாகணும் சார். 2 வீலர்ல மட்டும் 3 பேர் போகக்கூடாது, 2 பேர் போகணுன்றீங்க. பஸ்ல 4 வீலர் தானே இருக்குது. எது சார் 50 பேர் 60 பேர் ஏத்துறீங்க? இப்ப என்ன உனக்கு நாய் தான் தெரியணும்? ஆமா சார். சரி வா. கேட்டையா, பாத்ரூமே வலிக்கு விழுந்த இளைஞன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ்ல சொல்றீங்க, ஓகேவா? என்ன சார் இது பாத்ரூம்? அது ஒண்ணும் இல்ல, லெஃப்ட் ஹேண்ட் கொஞ்சம் அதிகமா பேசுறல சார். என்ன சார் இது லெஃப்ட் ஹேண்ட்லாம்? ஏன்டா நீ என்ன பெரிய ரூல்ஸ்